a nice day to all. So today we are going to see what is the preposition of direction. So preposition of direction என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸில் வந்து preposition of time and preposition of place நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் preposition of direction அதாவது ஒரு பொசிஷன் பற்றி போட போகிறேன். ஸோ prepositionனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். preposition என்ன? A preposition is a word placed before a noun or pronoun to show its relation to some other word in the sentence. That is அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வந்து இருக்கக்கூடிய நவுனுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்டும், தட் மீன்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே நவுன் தான். ஸோ அந்த நவுனுக்கு வந்து அந்த சென்டென்ஸில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய அந்த வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் ஏ நவுன் ஆர் ப்ரோனவுன். இந்த ப்ரிப்போசிஷன் வந்து எப்போவுமே ஒரு நவுன் ஆர் ப்ரோனவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ அது வந்து எதுக்காக வருதுன்னா டு ஷோ இட்ஸ் ரிலேஷன் டு சம் அதர் வேர்ட் இன் த சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் இருக்க மற்ற வேர்ட்ஸுக்கு அந்த சென்டென்ஸில் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வரக்கூடிய வேர்டு தான் ப்ரிப்போசிஷன் வேர்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன்னா என்னென்னா வேர் சம்திங் இஸ் கோயிங் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா நவுன் வந்து எதை நோக்கி போகுது, வேர் சம்திங் இஸ் கோயிங் அண்ட் இன் விச் டைரக்ஷன் சம்திங் இஸ் மூவிங், எந்த டைரக்ஷனை பார்த்து எந்த திசையை நோக்கி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷோ மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மூமெண்ட், ஒரு திங்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு, என்ன ப்ரிப்போசிஷன், இதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறது. ஓகே, ஸோ அந்த டைரக்ஷன் மீன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் வேர்ட்ஸ் பாருங்கள். அக்ராஸ், த்ரூ, அலாங், அரவுண்ட், இன்டு, அவுட் ஆஃப், onto, off, towards, away from, away and from, up, downwards. So across, through, along, around, into, out of, onto, off, towards, away from, up, down, etc. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ராஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா குறுக்கே. தமிழில் இதோட மீனிங் வந்து குறுக்கே. மூமெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு த அதர் சைட் ஆஃப் சம்திங், ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு போகிறது தான் அக்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அதில் லைன் போடணும், ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு ஒரு லைனை க்ராஸாக போடு அப்படின்னா க்ராஸ் பண்ணி போடு, ஸ்ட்ரைட்டாக போடுவோன்னு சொல்ல அந்த க்ராஸ் பண்ணி போடுற, தட் இஸ் அக்ராஸ். ஸோ இந்த அக்ராஸ் வச்சு மீனிங் இந்த சென்டென்ஸ் பாருங்கள். த டாக் ரேன் அக்ராஸ் த ரோடு. ரேன் அக்ராஸ் த டோர்னா ரோடோடைய ரெண்டு பக்கமும் பிளேஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு பக்கமும் பிளேஸ் இருக்குது, சென்டரில் தான் ரோடு இருக்கும். அந்த ரோடோட ரெண்டு பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு தான் அக்ராஸ் த ரோடு. ஸோ த டாக் ரேன் அக்ராஸ் த ரோடு. அக்ராஸ் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு சைடில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு க்ராஸ் பண்ணி போகிறது தான் அக்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த டாக் ரேன் அக்ராஸ் த ரோடு அப்படின்னா டாக் வந்து ரோடை க்ராஸ் பண்ணி ஓடிருச்சு. நெக்ஸ்ட்டு த போட் வில் டேக் யூ அக்ராஸ் த ரிவர். சேம் இந்த ரிவர்லேயும் அப்படி தான், ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு போகிறது அப்படி தானே. ஸோ த போட் வில் டேக் யூ அக்ராஸ் த ரிவர். போட்டு வந்து நம்மளை ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போகும். ஸோ த போட் வில் டேக் யூ அக்ராஸ் த ரிவர். அந்த ரிவருங்கிறது வந்து ஒரு நவுன் அப்படி தானே. ஸோ அந்த நவுனுக்கு முன்னாடி தான் நமக்கு ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன், அந்த ப்ரிப்போசிஷன் வேர்டு வந்திருக்கு. ஸோ த போட் வில் டேக் யூ அக்ராஸ் த ரிவர். நெக்ஸ்ட் வேர்டு வந்து த்ரூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து த்ரூ. த்ரூ அப்படின்னா ஊடாக, அப்படி இல்லைன்னா இடை வழியாக, அப்படின்னா ஒரு வழியாக, இதன் வழியாக, அதன் வழியாக அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த வேர்டு தான் த்ரூ. ஸோ த்ரூக்கு வந்து மூமெண்ட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அதர் ஆஃப் an enclosed space. இப்போ த்ரூ அப்படின்னா ஒரு திங்ஸ் இருக்குது, என்க்ளோஸ்ட் அப்படின்னா ஒரு மூடிய பொருள் அப்படி தானே. ஒரு பொருளோடைய ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது. இப்போது த கேட் ஜம்ப்டு த்ரூ த விண்டோ அப்படின்னா கேட்டு வந்து
ரூம்க்கு உள்ளாடி இருந்து அந்த ஜன்னல் பக்கமாக ஆப்போசிட் அதோடைய வெளியே போயிடுச்சு. அப்படின்னா த்ரூ த விண்டோ அப்படின்னா விண்டோ பக்கமாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு பக்கத்துக்கு குதிச்சிருச்சு. அப்போ த்ரூ அப்படின்னா ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது, இதுதான் த்ரூ அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னா மூடிய ஒரு பகுதி. இப்போ ரூம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பகுதி, அப்படி தானே, ஒரு மூடி இருந்த பகுதி, க்ளோஸ்டான ஒரு பகுதி. அதில் இருந்து ஒரு பகுதியில் ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பகுதி, ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு அது ஜம்ப் பண்ணுறது, அதுதான் த்ரூ. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரெயின் கோஸ் த்ரூ த டனல்ஸ் இன் த ஹில் ஸ்டேஷன். த்ரூ த டனல்ஸ் அப்படின்னா, டனல்ஸ்னால் பார்த்துருப்பீங்க, சுரங்கப்பாதை. இப்போ அது என்ன சொல்கிறது, மலை பிரதேசங்களில் வந்து டனல்ஸ் இருக்கும், ட்ரெயின் போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மலையை குடஞ்சி அதில் வந்து ரயில்வே ட்ராக்கு போகும், அந்த டனல் அதுதான் த ட்ரெயின் கோஸ் த்ரூ த டனல்ஸ் இன் த ஹில் ஸ்டேஷன். அது ஒரு சைடு வழியாக போய் திரும்ப ஆப்போசிட்டில் அந்த குகைக்கு வெளியே போயிடும், அந்த டனலுக்கு வெளியே போயிடும். ஐ லவ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட். ஐ லவ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படின்னா காட்டின் வழியாக வாக்கிங் அப்படின்னா ஐ லவ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட். எனக்கு வந்து காட்டின் வழியாக நடந்து போகிறது, வாக் பண்ணுறது வந்து பிடிக்கும். அப்போ காட்டின் வழியாக, இதன் வழியாக, இல்லைன்னா அதன் வழியாக, அந்த மீனிங் தான் த்ரூ அப்படிங்கிறது. ஸோ ஐ லவ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு வந்து அலாங். அலாங் அப்படின்னா பக்கத்தில், இல்லைன்னா கூட அப்படி. அது வந்து நீங்கள் சென்டென்ஸ் பார்க்கும்போது யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த மீனிங் கரெக்ட்லி. ஸோ அலாங் அப்படின்னா பக்கத்தில், இல்லைன்னா கூட அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் சம்திங் இன் எ லைன் தட் ஃபாலோஸ் த சைட் ஆஃப் சம்திங் லாங். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ரோடு போகிறோம், ஒரு ரோட்டில் இருந்து இன்னொரு ரோட்டில் வந்து ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு க்ராஸ் பண்ணுறது வந்து அக்ராஸ்ன்னு பார்த்தோம். இது ரோட்டில் ஒரு சைடு, இப்போ ரோடு எப்படி இருக்கும், ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும், வளைஞ்சு வளைஞ்சு குறுகி எப்படி போனாலும் அந்த ரோடோட ஒரு சைடாக நம்ம நடந்து ரோடு போகிற அந்த போக்கிலேயே நம்ம அப்படியே நம்மளும் அதை நடந்து போகிறது வந்து அலாங். ஐ வாக் அலாங் த ரோடு அப்படின்னா நான் ரோடு ஓரமாக அப்படியே நடந்து போகிறோம். ரோடு எப்படியெல்லாம் வளைஞ்சு போதோ அந்த திசைக்கு ஏற்றவாறு நம்மளும் வளைஞ்சு போகிறது தான் அலாங்குங்கிறது. ஓகே. இப்போ சென்டென்ஸ் பாருங்கள், வி வென்ட் ஃபார் வாக் அலாங் த பீச். இப்போ பீச்சில் வந்து பீச்சு ஓரம், கரையோரம் எப்படின்னா அந்த வாட்டரும் அண்டு அந்த சாண்டும் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நம்ம பீச்சில் நடப்போம். அப்படி தானே அந்த கரையில் சீஷோரில் நடப்போம். அந்த சீஷோர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, சுற்றி வளைஞ்சு அப்படி இருக்கும். அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி, அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி, தண்ணி காலில் டச் பண்ணாத மாதிரி நம்ம அதில் சுற்றி நடப்போம்ல, அதுதான் வி வென்ட் ஃபார் எ வாக் அலாங் த பீச்சுங்கிறது. ஸ்ட்ரைட்டாக நடக்கிறதுல அந்த பாதை எப்படி போகுதோ, அந்த வே எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறது தான் அலாங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, தேர் வேர் லாட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் அலாங் த மெயின் ரோடு. அலாங் த மெயின் ரோடுனா மெயின் ரோட்டில் வந்து மெயின் ரோடு பாதையில் வந்து எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் அந்த மெயின் ரோட்டில் வந்து ஷாப்ஸ் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் அலாங் த மெயின் ரோடு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து அரவுண்டு. ஸோ அரவுண்ட் அப்படின்னா மீனிங் என்னென்னா சுற்றி, அரவுண்டுனா மீனிங் சுற்றி. மூமெண்ட் இன் சர்க்கிள்ஸ் அப்படின்னா இப்போ சுற்றி அப்படின்னா சர்க்கிள்ஸுங்கிற மீனிங் என்ன தெரியுமா, நம்ம சர்க்கிள் பண்ணுறது. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம சுற்றி வர்றது. நம்ம வந்து இப்போ பார்க்கில் போனால் நம்ம பார்க்கை சுற்றி வருவோம், ஃபுல் பார்க்கை நம்ம சுற்றி வரும். அந்த பார்க்கு வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கணும்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு பிளேஸை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி வர்றது தான் அரவுண்ட் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்கள், தே வாக்ட் அரவுண்ட் த டெம்பிள் ஃபார் 3 times. இப்போ கோயிலில் வந்து நம்ம சுற்றுவோம், கோயிலை சுற்றி வருவோம், கும்பிடுவோம், அப்படி தானே, அதுதான் தே வாக்ட் அரவுண்ட் த டெம்பிள். அரவுண்டு த டெம்பிள் அப்படின்னா சுற்றி வர்றது. ஸோ தே வாக்ட் அரவுண்ட் த டெம்பிள் ஃபார் 3 times. 3 தடவை கோயிலை சுற்றி வந்தாங்க. ஸோ தே வாக்ட் அரவுண்ட் த டெம்பிள். இதில் டெம்பிளுங்கிறது நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி அரவுண்ட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு, லெட்ஸ் ஜாக் அரவுண்ட் த பார்க்கு. ஜாக் அரவுண்ட் த பார்க்குனால் நம்ம ஜாகிங் பண்ணுவோம்ல, வாக்கிங் பண்ணுறது மாதிரி ஜாகிங் நம்ம மெதுவாக நடந்து போவோமே, அந்த மாதிரி லெட்ஸ் ஜாக் அரவுண்ட் த பார்க். அரவுண்ட் த பார்க்குனா பார்க்கை சுற்றி ஒரு ஜாகிங் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறது. ஸோ சுற்றி அப்படிங்கிற அந்த மீனிங் தான் அரவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு வந்து இன்டூ அப்படின்னா
நமக்கு இன்னு மீனிங் தெரியும், ஆன் மீனிங் தெரியும். அந்த இன்டூ அப்படின்னா என்ன? இன்டூவோட மீனிங் வந்து உள்நோக்கி. இன்டூனா என்னது? உள்நோக்கி. ஓகே, இன்டூனா என்னன்னு பார்ப்போம். மூமெண்ட்ஸ் தட் என்டர் எ ஸ்பேஸ். இப்போ அந்த பிக்சரை பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது. இது இன்டூனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியே இருந்து ஒரு பொருளை ஒரு என்க்ளோஸ்ட் அப்படின்னா மூடப்பட்ட ஒரு பொருளுக்கு உள்ளே வந்து வைக்கிறத தான் இன்டூன்னு சொல்லுவோம். அந்த இன்டூ அப்படின்னா உள்ளே போன பொருளை வந்து அடுத்த வழியாக வெளியே போக முடியாது. ஒரு பொருளை உள்ளே வைக்கிறது மட்டும்தான் இன்டூ. இப்போ ஒரு டப்பாக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏதாவது வைக்கிறோன்னா அந்த உள்ளே வைக்கிறது இன்டூ. அந்த டப்பாவுக்கு அடுத்த வழி அது வெளியே போக முடியாது. அந்த மாதிரி உள்ளே போகிறது தான் இன்டூன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த கேட் ஃபெல் இன்டூ த வெல். கேட் ஃபெல் இன்டூ த வெல். இப்போ கேட் அந்த வெல்லில் வந்து கிணறுல வந்து நெக்ஸ்ட் சைடு கிடையாது, ஒரு வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸோ த கேட் ஃபெல் இன்டூ த வெல். கேட்டு வந்து அந்த கிணத்துல விழுந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு டாக் வெண்ட் இன்டூ த கெனல். கெனல்னா என்னது? கெனல் அப்படின்னா டாக் தங்கக்கூடிய வீடு, அதுதானே கெனல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளே சொல்லலை, நம்ம வீட்டுக்குள்ளே போகிறத கூட இன்டூ த ஹவுஸ் அப்படிங்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா. ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியானா ஒரு மூடப்பட்ட பகுதி. ஸோ டாக் வெண்ட் இன்டூ த கெனல். இன்டூ அப்படின்னாலே அதுக்கு உள்ளே இருந்து வெளியே அது வர முடியாது, நம்ம தான் எடுக்க முடியுமே. இப்போ ஆப்போசிட் சைடு கிடையாது, ஒரே ஒரு ஓப்பன் டோர் மட்டும்தான் இருக்கும், அது வழியாக உள்ளே போகிறது தான் இன்டூ அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு வந்து அவுட் ஆஃப். இந்த இன்டூவோட ஆப்போசிட் வேர்டு தான் அவுட் ஆஃப். இந்த அவுட் ஆஃப்னா வெளியே. ஸோ மூமெண்ட் ஃப்ரம் இன்சைடு டு அவுட் சைடு. இன்சைடில் இருந்து வெளியே வர்றது வெளியே வர்றது தான் என்னது? அவுட் சைடு. ஸோ இன்சைட் டு அவுட் சைடு. இதோட மீனிங் பாருங்கள். த கேட் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸு. கேட் ஜம்ப்ட் அவுட் ஆஃப். ஓகே, அது என்னது? கேட்டு வந்து அந்த பாக்ஸில் இருந்து வெளியே வந்துச்சு. ஸோ அது ஒரு என்க்ளோஸ்டு பாக்ஸு. அந்த பாக்ஸில் இருந்து வெளியே வர்றது தான் அவுட் ஆஃப். ஓகே, த கேட் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். பாக்கெட்டில் இருந்து கையை எடுக்கணும், இல்லைன்னா பாக்கெட்லேருந்து டேக் அவுட் ஆஃப் யுவர் வேலெட். டேக் யுவர் வேலெட் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். வேலெட்டுன்னா நம்ம பர்ஸு, அந்த பர்ஸு தான் வேலெட்டுங்கிறது. ஸோ ஏன்னா பாக்கெட்டில் வந்து ஒரே ஒரு சைடு தான் இருக்கும், ஒரே ஒரு ஓப்பன் தான் இருக்கும், அப்படி தானே? ஒரே ஒரு ஓப்பன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியே வர்றதையும் உள்ளே போகிறது, இப்போ உள்ளே போடுறத வந்து இன்டூன்னு சொல்லணும், அது வெளியே வர்றதை வந்து அவுட் ஆஃப்னு சொல்லணும். ஓகே, ஸோ டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆன் டூன்னா என்ன? ஸோ இன்டூ அவுட் ஆஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆன் டூ பாருங்கள். ஆன் டூ அப்படின்னா மீது அப்படின்னு அர்த்தம். ஆன் டூனா இதன் மீது, இல்லைனா அதன் மீது. இப்போ ஒருத்தர் மரத்தின் மீது ஏறினார், இல்லைனா கூரையின் மீது ஏறினார். அந்த கூரையின் மீதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மீதுங்கிறது தான் ஆன் டூ. ஸோ ஆன் டூவோட மூமெண்ட் டு த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங். டாப் சர்ஃபேஸ்னால் என்னது? ஒரு அப்படின்னா ஒரு நிரப்பான பகுதியை தான் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி தானே? இப்போ பாக்ஸை நிறைய அடுக்கி வச்சுருக்கோம். ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா அப்படின்னா பாக்ஸோடைய ஒரு சைடில் பாக்ஸுக்கு உள்ளாடி குதிக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? இன்டூ. அதே இது அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து வெளியே குதிக்கிறத நம்ம அவுட் ஆஃப்னு சொன்னோம், அப்படி தானே? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன் டூ அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு மேலே குதிக்கிறது, பாக்ஸ் மேலே ஏறுறது, அதுதான் ஆன் டூ. ஓகே, இப்போ ஆன் டூ மீனிங் பாருங்கள். He climbed onto the roof. ரூஃப்னா என்னது? கூரை. He climbed onto the roof. அந்த கூரைக்கு மேலே ஏறினார். கிளைம்டுனா ஏறுறது, அப்படி தானே? He climbed onto the roof. அந்த கூரைக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கிறாரு. Let's step onto the dance floor. இப்போ let's step onto the dance floorனா வாங்க நம்ம டான்ஸ் ஃப்ளோர் மேலே போகலாம். ஸ்டெப் onto the டான்ஸ் ஃப்ளோர். ஆன் டூ அப்படின்னாலே என்னது? மேலே ஒரு நிரப்பான பகுதிக்கு போகிறது. ஸோ அவங்க வந்து இப்போ கீழே இன்னொரு பிளேஸில் இன்னொரு சர்ஃபேஸில் நிற்கிறோம். இந்த சர்ஃபேஸில் இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஏறலாம். டான்ஸ் ஃப்ளோர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் போகிறதுக்காக தான் லெட்ஸ் ஸ்டெப் ஆன் டு த டான்ஸ் ஃப்ளோர். நம்ம டான்ஸ் ஃப்ளோருக்கு போகலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஆஃப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ஆஃப். ஸோ ஆஃப்
அப்படின்னா என்ன? தூரம். ஆஃப்னா என்னது? தூரம். தூரம்னா வாட் இஸ் த மீனிங்? தூரம். இப்போ தூரம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு திங்ஸை அங்கேருந்து இங்கே தூக்கி இங்கே எடுப்போம். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறது, தூரமாக எடுக்கிறது, அதை தான் தூரம். அந்த சென்டென்ஸை பாருங்கள், யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. மூமெண்ட் எவே ஃப்ரம் த சர்ஃபேஸ். இப்போது ஆன் டூன்னா நம்ம மேலே ஏறுறது. இது வந்து ஒரு பொருளை எடுக்கிற ஆஃப் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சர்ஃபேஸில் இருந்து அதை வெளியே எடுக்கிறது. ஓகே, எடுக்கிறது தான் ஆஃப்ங்கிறது. இப்போ சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஃபெல் ஆஃப் ஹிஸ் பைக். இப்போ மேலே இருந்து அது கீழே. ஓகே, ஃபெல் ஆஃப்னா கீழே குதிக்கிறது. ஹீ ஃபெல் ஆஃப் ஹிஸ் பைக். பைக்கில் இருந்து கீழே குதிச்சிட்டான். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து கீழே மாறையோ இல்லை வெளியவோ வர்றது, அதைத்தான் ஆஃப்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ப்ளீஸ் டேக் யோர் பேப்பர்ஸ் ஆஃப் மை டெஸ்க்கு. பேப்பரை வந்து என்னுடைய டெஸ்கில் இருந்து எடுத்துரு, தூரமாக எடுத்துரு. ப்ளீஸ் டேக் யோர் பேப்பர்ஸ் ஆஃப் மை டெஸ்க்கு, என் டெஸ்கில் இருந்து எடுத்துரு அப்படிங்கிறது. ஓகே, அந்த மை டெஸ்க்குங்கிறது தான் வந்து நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆஃப். எப்போவுமே நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு முன்னாடி தான் ப்ரிப்போசிஷன் வரும். ஸோ மை டெஸ்க்குங்கிறது இங்கே நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாரி நெக்ஸ்ட்டு வேர்டை பாருங்கள். டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ் அப்படின்னா, டுவர்ட்ஸ்னால் ஒரு விஷயத்தை நோக்கி, என்னை நோக்கி இல்லைனா அவளை நோக்கின்னு சொல்லுவோம்ல. ஒரு பொருள் என்னை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது, இல்லைனா பஸ் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, இல்லைனா அந்த பிள்ளை அந்த குழந்தை என்னை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்குது, என்னை நோக்கி ஓடுது. நோக்கின்னு சொல்கிறது தான் டுவர்ட்ஸ். ஸோ டுவர்ட்ஸ் அப்படின்னா மூமெண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் சம்திங். இந்த டைரக்ஷன் ஆஃப் சம்திங். ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை நோக்கி வரக்கூடியது. அந்த டைரக்ஷன் தான் என்னதுன்னா டுவர்ட்ஸ். இப்போ இந்த ஆரோ மார்க் பாருங்கள், அந்த பாக்ஸை நோக்கி ஒரு இது நடந்து வருது, ஒரு நகருது. அந்த ஆரோ மார்க் படி நோக்கி வர்றதை தான் டுவர்ட்ஸுங்கிறது. இப்போ சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஸ்டுட் அப் அண்ட் வாக்டு டுவர்ட்ஸ் ஹிம். ஷீ ஸ்டுட் அப், அவங்க எந்திரிச்சு ஷீ ஸ்டுட் அப் அண்ட் வாக் டுவர்ட்ஸ் ஹிம். அவள் எந்திரிச்சு அவருக்கு நேராக, அப்படின்னா அவரை நோக்கி நடந்தாள். வாக்டு டுவர்ட்ஸ் ஹிம், அவரை நோக்கி நடந்தாள். அந்த நோக்கிங்கிறது தான் டுவர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எ பீ கேம் டுவர்ட்ஸ் த ஃப்ளவர். பீ வந்து ஒரு ஃப்ளவரை நோக்கி போனது. ஸோ எ பீ கேம் டுவர்ட்ஸ் த ஃப்ளவர். பீ எதை நோக்கி வந்துச்சு? ஃப்ளவரை நோக்கி வந்துச்சு. எ பீ கேம் டுவர்ட்ஸ் த ஃப்ளவர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு வந்து அவே ஃப்ரம். ஓகே, அவே ஃப்ரம் அப்படின்னா இருந்து விலகுறது. அப்படின்னா டுவர்ட்ஸ்னால் நோக்கி வர்றது, அண்ட் அவே ஃப்ரம்னா விலகிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விலகி போகிறது தான். ஓகே, ஸோ அவே ஃப்ரமுக்கு வேர் த மூமெண்ட் பிகின்ஸ், எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து அது போகிறது. டுவர்ட்ஸ்னால் வர்றது, அண்ட் அவே ஃப்ரம்னா ஒரு இடத்துல இருந்து அது மூவ் ஆகி போகிறது. ஸோ அவே ஃப்ரம். த எலிஃபண்ட் இஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் த ரேட். ரேட்டுக்கிட்ட இருந்து எலிஃபண்ட் என்ன ஆகுது? ஓடுது. எதில் இருந்து? ரேட்டுக்கிட்ட இருந்து எலிஃபண்ட்டு தப்பிச்சு ஓடுது. ஸோ த எலிஃபண்ட் இஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் த ரேட். அவே ஃப்ரம் த ரேட், ரேட்டுக்கிட்ட இருந்து அது ஓடுது. ஸோ த எலிஃபண்ட் இஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் த ரேட். நெக்ஸ்ட்டு அப். அப் அப்படின்னா உயர்வாக, இல்லைனா மேலேன்னு சொல்லுவோம் தெரியுமா? அப்புனா மேலே, அப்படின்னா உயரமாக இருக்கக்கூடியது, உயர்வாக. ஸோ அப் பாருங்க, மூமெண்ட் ஃப்ரம் எ லோயர் பாயிண்ட் டு எ ஹையர் பாயிண்ட். ஒரு லோயர் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு, கீழே இருந்து மேலே ஏறுறது தான் என்னது? மேலே மாற போகிறது தான் அப். ஓகே, ஸோ சென்டென்ஸ் பாருங்கள். ராம் வெண்ட் அப் த ஹில் பை த கார். ராம் வெண்ட் அப் த ஹில். அப் த ஹில்னா என்னது? ஹில்லோக்கு மேலே. வெண்ட் அப் த ஹில், ராம் வந்து ஹில்லோட மலைக்கு மேலே போனார். எப்படி? பை த கார். நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கார் வந்து எப்படி போகுது அப்படின்னா எந்த இடத்துல, இல்லைன்னா எப்படி போகும், அப்படி எதில் வந்தோம், அந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஆன் ஃபுட்டுன்னு சொல்லணும், பை கார் இல்லைனா பை பஸ்ஸுன்னு சொல்லணும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு ஃபிசிக்கல் பார்ட்டு, நம்மளுடைய பாடி பார்ட்டை மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். இதே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு வெஹிக்கிளை மீன் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி பை தான் போடணும்னு பார்த்தோம். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ராம் வெண்ட் அப் த ஹில் பை த கார்.
அவர் கார் மூலமாக எங்கே போனாரா, ஹில்லுக்கு போனார். அது எப்படி, வெண்ட் அப் த ஹில், ஹில்லுக்கு மேலே, அதுதான் வெண்ட் அப் த ஹில். ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஃபாலோடு மை பேபி அப் த ஸ்டேர்ஸ். இப்போ பேபி வந்து ஸ்டேரோட, அது ஸ்டேர் கேஸ்னால் என்னது, ஸ்டேர்னால் படிக்கட்டு மேலே போகும்போது நானும் ஃபாலோ பண்ணுறேன். எங்கே, ஐ ஃபாலோடு மை பேபி அப் த ஸ்டேர்ஸ், ஸ்டேருக்கு மேலே நானும் ஃபாலோ பண்ணி போகிறேன். ஸோ ஸ்டேருக்கு மேலே போகிறது தான் அப் த ஸ்டேர்ஸ், மேலே ஏறுறது தான் என்ன சொல்லுவோம், அப். நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து டவுன். ஸோ டவுன் பார்ப்போம். டவுனோட மீனிங் வந்து கீழே அப்படிங்கிறது. டவுன்னா என்னது, கீழே. இப்போ அப் அப்படின்னா மேலேன்னு பார்த்தோம், உயரமாக இருக்கிறது போகிறது வந்து அப்புன்னு பார்த்தோம். ஸோ டவுன் அப்படின்னா கீழே வர்றது, அந்த கீழே அப்படிங்கிற மீனிங். ஸோ மூமெண்ட் ஃப்ரம் எ ஹையர் பாயிண்ட் டு எ லோயர் பாயிண்ட். ஓகே, அப்புக்கு ஃப்ரம் எ லோயர் பாயிண்ட் டு எ ஹையர் பாயிண்ட்டுக்கு, இது வந்து ஃப்ரம் எ ஹையர் பாயிண்ட் டு எ லோயர் பாயிண்ட், மேலேருந்து கீழே வர்றது. ஸோ இட் இஸ் ஈஸியர் டு ரன் டவுன் த ஹில் தேன் கோ அப். அப்படின்னா ஒரு ஹில்லில் வந்து மேலே போகிறத வரைக்கும் ரொம்ப ஈஸி வந்து கீழே மாற வர்றது. அப்போது இட் இஸ் ஈஸியர் டு ரன் டவுன் த ஹில் தேன் கோ அப், மேலே போகிறது. ஓகே, கோ அப், ரன் டவுன். பாருங்கள், ரன் டவுன் த ஹில் தேன் கோ அப். I climbed down the ladder to the bottom of the well. To the bottom. Bottomனா என்ன, கீழே, கிணத்துக்கு கீழே. எப்படி இறங்கினேன், லேடரில், டவுன் த லேடர், லேடருக்கு கீழே இறங்கினேன். ஐ கிளைம்டு டவுன் த, கிளைம்டுனால என்னது, அந்த அப்படின்னா கை வச்சு பற்றி நம்ம செவர்லேயோ ஏணிலேயோ எல்லாம் ஏறுவோம் தெரியுமா, அதுதான் கிளைம்டு, அந்த கிளைம்டுங்கிறது. ஸோ ஐ கிளைம்டு டவுன் த லேடர் டு த பாட்டம் ஆஃப் த வெல். ஸோ டவுனுன்னா என்னது, கீழே இறங்குறது. டவுன் த லேடர் டு த பாட்டம் ஆஃப் த வெல். பாட்டம்னா கீழே தான், ஏணியோட வெல். பாட்டம் ஆஃப் த வெல்லுனா கிணத்துக்கு கீழே, டாப்புன்னா மேலே, பாட்டம்னா கீழே, கீழ்ப்பகுதின்னு அர்த்தம். ஓகே, டாப்புன்னா என்னது, மேல் பகுதி, பாட்டம் அப்படின்னா கீழ்ப்பகுதி. ஸோ வெள்ளோடைய பாட்டம்னா என்னது, தரை, அப்படி தானே. கிணத்துக்கு கீழே அடிப்பகுதியில் வந்து அந்த லேடரில் ஐ கிளைம்டு டவுன் த லேடர், கீழே மாற இறங்கி வந்தேன். இப்போ கிளைம்டு அப் த லேடர்னால் ஏணியில் மேலே மாற ஏறுறது. இது வந்து ஏணியில் வந்து கீழே இறங்குறது தான் டவுன் த லேடர். ஸோ இதில் வந்து லேடருங்கிறது வந்து நவுன், இந்த நவுனுக்கு முன்னாடி டவுனுங்கிற ப்ரிப்போசிஷன் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் மீன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு. ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட்ச் அகெயின். இஃப் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த subject means you can once again you can watch the video properly. Okay, thank you for watching.